வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிள்ளையாருக்கு பிடிச்ச மணி கொழுக்கட்டை ரெசிபி. இது சின்ன பிள்ளைங்களுக்கும் இஷ்டப்பட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த மணி கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு பேனில் நான் 1 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான். இதை நல்லா வறுத்துக்கங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இது வறுத்து செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் வறுத்த உடனே அது தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன்லேயே 1 கப்பு அளவு பச்சரிசி மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்தவுடனே நம்ம வறுத்து வச்ச மாவை கொட்டி கிளறிக்கங்க. நல்லா மாவு நல்லா வெந்து வரணும். கொஞ்சம் லேசாக சுருண்டு வந்த உடனே அதை அப்படியே ஆறட்டும். போதும், இந்த அளவுக்கு சுருண்டு வந்த உடனே அதை அப்படியே ஆறட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஆறின உடனே சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சி தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு இட்லி பானையில் ஒரு துணி போட்டு வேக வச்சுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். நம்ம ஏற்கனவே தண்ணியில் போட்டு மாவை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். இது 5 நிமிஷம் வெந்தால் போதும். அது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஒரு நம்ம மசாலா தயார் பண்ணிக்குவோம். 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொரன்னு தண்ணி சேர்க்க வேணாம். கொரன்னு அரைச்சிக்கோங்க ஒன்று பாதியமாக. நல்லா பாருங்கள், கொழுக்கட்டையும் நல்லா வெந்துருச்சு. அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு நெய் விருப்பப்பட்டால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 பிஞ்சு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வறுபடட்டும். வறுபட்டோன்னே இந்த வெந்த கொழுக்கட்டைகளை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 2 நிமிஷம் கிளறினா போதும். அதிக நேரம் நீங்கள் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தேங்காய், அதை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கொழுக்கட்டை உடஞ்சிடாமல் நல்லா கிளறி கொடுங்க. கிளறி கொடுக்குறப்ப நல்லாயிருக்கும். எல்லாத்துலேயும் நல்லா கோட்டிங் கொடுத்த மாதிரி ஒட்டிக்கும். மல்லி இலைகளை தூவி பரிமாற வேண்டியது தான். இது ரொம்ப நல்லாயிருக்கும். அருமையான மணி கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம உடனடியாக செய்யறமான ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.